ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் இரிகேஷன்ற டாப்பிக்கில் நம்ம வந்து ஒரு போஸ்டர் மேக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து லாங் ஸ்கேல் வச்சு பார்டர் போட்டுக்கோங்க. பார்டரெல்லாம் போட்டு முடித்தோடனே உள்ளே வந்து இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹெட்டிங்கில் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஹெட்டிங்கில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே இந்த உள்ள பாக்ஸ் போட்டிருக்க இடத்துல ராஹத் அப்படின்ற இதை வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ வரைஞ்சிட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே பிரான்ச்சஸ்லாம் போட்டு இங்கே வந்து ட்ரீஸ்க்கு வந்து இப்படி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக இப்படி இருக்குது. இப்போ வந்து இது ஃபுல்லாத்துக்கும் ஸ்கெட்சு வச்சு அவுட்லைன் போட்டுக்கோங்க. பிளாக் ஸ்கெட்ச் வச்சு இந்த அவுட்லைனும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ ரெண்டுத்துக்குமே அவுட்லைன் போட்டோன்னே இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க இந்த இடத்துக்கு வந்து பிளாக் பென்னை வச்சு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இது மட்டும் பிளாக் பெனில் அவுட்லைன் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் எரேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த வாட்டரை வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இது அவுட்லைன் கொடுத்துட்டு பென்சிலில் வரைஞ்சிருக்கிறதுலாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம கலரிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெஷ் பெனில் வச்சு குட்டி குட்டி இதுக்கெல்லாம் கலர் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் பெனை வச்சு இந்த பக்கெட், நெக்ஸ்ட்டு ட்ரீஸ், இது எல்லாத்துக்கும் ப்ரெஷ் பென் வச்சு கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மட்டும் ப்ரெஷ் பென் கொடுத்தாச்சு. மீதி பேக்ரவுண்ட் அண்ட் இந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து கலர்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கோசரம் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நான் இந்த வாட்டர் கேக்ஸ்லேருந்து இந்த லைட் டார்க் கலர் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த வாட்டருக்கு வந்து நம்ம லைட் ப்ளூ கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து லைட் டார்க் கலர் வந்து நான் இந்த பேக்ரவுண்டுக்கு கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து இப்படி டார்க் ப்ளூ கலரில் இதை கொடுத்துட்டு இப்படி இந்த ஃபுல்லாக இந்த டார்க் ப்ளூ கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது எது கொடுத்துருக்கோன்னா நீங்கள் வந்து புஷ்ஷஸ் போடணும் டார்க் க்ரீன் கலரில். அதனால் இதை விட்டுட்டு இந்த இடம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோன்னே இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லேண்டுக்கு வந்து லைட் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இந்த லைட் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம் இந்த லேண்டுக்கு ஃபுல்லாக, இந்த சைட் அண்ட் இந்த சைட். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பாத்வேக்கு வந்து நம்ம வந்து பீச் கலர் கொடுத்துக்கலாம். இந்த பீச் கலர் அண்ட் இந்த கலர், இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து சாண்டில் வந்து பீச் கலர் இங்கே வந்து ஃபுல்லாகவும் அந்த பார்டரில் மட்டும் அந்த டார்க் கலரையும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த புஷ்ஷஸ்க்கெலாம் வந்து டார்க் க்ரீன் கலர். இந்த டார்க் க்ரீன் கலரு தான் வந்து நம்ம வந்து இந்த புஷ்ஷஸ்க்கெலாம் வந்து கொடுக்க போகிறோம். புஷ்ஷஸ்க்கு வந்து இப்போ கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீலுக்கு தான் கொடுக்க போகிறோம். வீல் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணுன்னா க்ரே கலர் வந்து இந்த இடம், அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் வர மாதிரி கொடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து ப்ளூ கலரில் நம்ம வந்து இது கொடுக்கணும். இதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம க்ரே கலர் தான் கொடுக்கணும். இந்த க்ரே தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். க்ரே கலர் அடிச்சுட்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ கலர் தான் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ப்ளூ கலர் கொடுக்கும்போது இந்த ஒயிட் கலர் இந்த கேப்ஸ்லேயும் ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து இப்படி அப்படியே இப்படி ஃபவுண்டைன் மாதிரி ஒழுகுற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ கலர் கொடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். நம்மளது வந்து இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் வந்து இன்னொரு வேலை செய்யணும். டார்க் க்ரீன் கலர் ஸ்கெட்சை வச்சு இந்த இடத்துல வந்து கிராஸ் மாதிரி கொடுக்கணும். இந்த இடம் கிராஸ் ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துக்கணும்.
இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அதுமாரி வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே ராஹத் அப்படின்னு எழுதணும். அதுக்கு வந்து டார்க் கலரில் ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து ராஹத் அப்படின்னு எழுதணும். இப்போ வந்து ராஹத் அப்படின்றத எழுதியாச்சு. இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்கில் வந்து நம்ம இன்னொரு கலரில் எழுதணும். ஸோ நான் அதுக்கு வந்து பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ பர்பிள் கலரில் இது ஃபுல்லாத்தையும் எழுதிடலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் எழுதியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட போஸ்டர் மேக்கிங் முடிஞ்சிருக்கு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.